இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பெயர் சந்திரனோ சூரியனோ அல்ல, சுழிமுனை. அந்த சொல்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுழிமுனை என்பது எது என்றால் சந்திரனும் சூரியனும் கூடி செல்லுவது சுழிமுனை. அதத்தான் அர்த்தநாரீஸ்வரர், ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும். இந்த விதமான தாற்பயம் எவ்வளவு மக்களுக்கு தெரியும்? தெரியணுமா கூடாதா? அப்ப தெரியாத போனதுக்கு காரணம் என்ன? நமக்கு யாரும் சொல்லல. எழுதி வச்சவங்களும் அதை அவங்களுக்கு பயம், எதாச்சும் சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பூட்டக்கமா வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னாலாம் அதெல்லாம் முடியாது, உத கொடுப்பானா வாங்கிக்கா, இல்லை ஒன்று இந்த வியாபாரத்துக்கு வராத, வந்தியா அவன் புரியாம உதைக்கிறான் வாங்கு. அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு வந்து காலில் விழுவான். ஆனா நீ முதல்ல வாங்குறத வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இது. இது சந்திரன் பெண்ணு, சூரியன் ஆணு. இதை புரிஞ்சு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்ப பவர்னு சொன்னா, திங்கள் புதன் வெள்ளி சந்திரனுக்கு பவர், செவ்வாய் சனி ஞாயிறு சூரியனுக்கு பவர். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு, வியாழன். பூர்வபட்சம் இருக்குல்ல, வளர்பிறை, அப்போ சந்திரனுக்கு பவர் வியாழக்கிழமை. தேய்பிறை இருக்குதுல்ல, தேய்பிறையில வர்றது வந்து சூரியனுக்கு பவர். இந்த மாதிரி நம்ம இந்த சுவாசத்தை வியாழக்கிழமை மட்டும் அப்படி பயன்படுத்தணும். இந்த 7 நாட்களையும் இறைவன் சரியா வகுத்து இந்த உடலுக்கு அதை பங்கு போட்டு கொடுத்துருக்கான். சரம் பார்ப்பான், பரம் பார்ப்பான். பாப்பான் பாப்பான்னு சொல்லி கேலியாவும் கிண்டலாவும் பேசுவாங்கல்ல. பார்ப்பான் என்றால் என்ன? பரம்பொருளை பார்ப்பவன் என்பது பொருள். இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பார்க்கிறவன் தான் பார்ப்பான். எவன் பார்ப்பான்? எல்லாருமே பார்ப்பான். எல்லாருக்குமே முடியும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த வழியை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வந்துடும், இல்லைன்னா வராது. இந்த பயிற்சிகளை சொல்லித்தரணும். வயசாயிடுச்சு சொல்லி சுகம் இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். அறிவு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதை ஆரம்பத்திலேயே எதுல வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன பாடுறாரு? தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பாடுறார். தன்னை அறிந்து இன்பம் உறவான். அது உங்களுக்கு மேல இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்பம் வருமா? இப்பவே சூரியன் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடுறோம், துணியை வீசிக்கிட்டு. மழை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இதுதான் நம்மளுடைய சக்தி, அவ்வளவுதான் அதுக்கு. அப்போ உடம்புக்குள்ள இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? நம்ம உடலுக்குள்ளேயே அது இயக்குது. அதை புரிஞ்சு அந்தந்த நாளைகள் அப்போ அது அந்தந்த நாளுன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி நாங்க இது பண்றது? அதுக்கு இது வராதுன்னா கூட நீங்க வர வைக்கணும். பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். பயிற்சி எப்படிங்க பண்றது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு எதுக்குரிய நாள்? சூரியனுக்குரிய நாள். நாளைக்கு சந்திரனுக்குரிய நாள். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க படுக்கும்போது வலது பக்கம் சரிஞ்சு படுக்கணும். எவ்வளவு காசு செலவு பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் செலவு பண்ண போறீங்க? எதுவுமே கிடையாது. நீங்க வலது பக்கம் சரிஞ்சு படுத்தீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் குடிக்கொள்வார். அவருக்கு வாடகை கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது. அவர் உரிமையோட குடியிருப்பார். நாளைக்கு சூரியன் உதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்துருச்சுன்னு சொன்னா நாளைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாள். அதனுடைய நாள்ல நீங்க இருக்கிறீங்க. சூரியனுக்குரிய நாளையில நீங்க சூரியனா இருந்துட்டீங்கன்னா வெற்றியான நாள். சந்திரனில் இருக்கும்போது வாழ்வியலில் நீ என்ன செய்யணும்? சூரியன்ல இருந்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் சொல்ற. இதெல்லாம் யார் சொல்றா? ஐயா சொல்லல, திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். தெளிவா சொல்றார். ஞானத்தை பெறுவதற்கு இதுதான் வழி. மற்றதெல்லாம் நமக்கு பயிற்சி. இது வழி போறதுக்கு.
சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். சரிகை என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல். புரியுதுங்களா? பக்தின்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல் சரிகை. ஏற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ அவன் எப்படி இன்னும் அது புதுசாக ஒன்று நம்ம மூளையில் ஏறிச்ச, அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லிட்டு உங்கள் மனசு போட்டு அலையுது இல்லை, ஆராய்ச்சி. அதுக்கு பேர் தான் கிரிகை. ஆய்வு செய்தல் தான் கிரியை. இறைவனை பற்றிய ஆய்வு கிரியை. அப்போ இதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது வந்துருச்சா, அப்போ அதை நம்ம பயிற்சியில் எடுக்கணுமேன்னு சொல்லி பயிற்சி பண்ணுறோமே, அதுதான் இந்த சந்திரனும் சூரியனும் திங்கள் புதன் வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு பயிற்சி பெறுவது யோகம், பயிற்சி பெறுதல். ஞானம் அப்படி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய விடை ஞானம். புரியுதுங்களா? ஞானம் எதுல வருதுன்னு சொல்லிட்டு, அந்த ஞானம் வருவதற்கு உள்ள இது எதுலான்னு சொன்னா, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்றார. அதுதான் இவ்வளோ நேரம் அவர் பாடியிருக்கிற அத்தனை பாடலும் எதுக்குடான்னு சொன்னா, ஞானத்தை பெறுவதற்காகத்தான். சன்மார்க்க சங்கத்தில் சேர்றதுக்கு இல்லை. அத்தனை தனி மனிதனுக்கு உள்ள உரிமை அவன் ஞானத்தை அடைய வேண்டும், ஞானம் பெற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வள்ளலார் வந்துட்டு ரொம்ப அழகாக இதனுடைய பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரி உள்ள நிலைமைகள் வரும்ன்றத ஒரு பாடல்ல சொல்றாரு. நீங்க விஷயத்த சொல்லிட்டு போனா மட்டும் போதுமா? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போயிட்டேன், எப்படி போனான்? 1ஆம் கிளாஸ்ல இருந்தவன் 2ஆம் கிளாஸ்ல எப்படி போனான்? ஒரு உருவத்தை காட்டி இது சிங்கம், இது 4 எருது, படம் பார்த்து கதை சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் போயிட்டான். எப்படிங்க தமிழ்ல சிலபஸ் எப்படி வச்சாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு அந்த பாதை கிடைச்சாச்சு. அந்த பாதையில பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுல உள்ள பக்குவம் நமக்கு கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சோமா, தெரியணுமா இல்லையா? அதனால தான் எல்லாரும் சொன்னாரு, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனான், ஐயோ இது சாகிற கல்வியை சொல்லி கொடுக்குறான், எனக்கு சாகாத கல்வியை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னாரு. இதுதான் சாகாத கல்வி. புரியுதுங்களா? நம்ம பட்டை போட்டுக்கிறதோ, நாமம் போட்டுக்கிறதோ, பொட்டு வச்சுக்கிறதோ, கோயிலுக்கு போறதோ, உழுந்து கும்பிடுறதோ, இதெல்லாம் சாகும் கல்வி. சாகாத கல்வி எதுனா, நான் வெற்றி பெற வேண்டும், பிறந்த பிறவியின் பயனை நான் பெற வேண்டும். அதுதான் வள்ளலார் சொல்றாரு. அவருடைய திருமூலத்தன் திருமந்திரத்தில் பாடுறாரு. அருமையான பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதான் இது. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உத்தமன் சொல்ல அவர் யாரை சொல்றாருன்னா இறைவனை சொல்றார். அவன் எங்கடா இருக்கான்னு சொன்னா இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள்ள அவன் குடியிருக்கிறான். இவர் சொல்றாரு இதுல. அப்போ ஒருத்தங்க தெலுங்கு பேசினாங்க. எவ்வளோ பேர் தெலுங்கு பேசுவீங்க? கன்னடத்தில் உள்ளவங்களாம் தெலுங்கு பொதுவாக பேசுவாங்க தான். இருந்தாலும் தாய்மொழி தெலுங்குக்கும் கற்றுக்கிட்ட தெலுங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? நான்லாம் தெலுங்கில் வந்துட்டு ராயலசீமா தெலுங்கு, தெலுங்கானா தெலுங்கு, கோதாவரி, ஈஸ்டர்ன் வெஸ்ட் தெலுங்கு 4 பேசுவேன். புரியுதுங்களா? தெலுங்குல 4 தெலுங்கும் பேசுவேன். மலையாளம் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க கிட்ட நான் திருப்பதியில் இதில் யூனிவர்சிட்டியில் என்னை பேச கூப்பிட்டாங்க. என்ன மாதிரி இன்னும் 4 பேர் 5 பேர் பேச வந்தோம். அதில் என்னை விட அறிவில் சிறந்தவர், அந்த சப்ஜெக்டில் ரொம்ப சிறந்தவர், வயசுலேயே மூத்தவர். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க அப்பாவையும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். அவர் தான் எனக்கு
சர்டிபிகேட் கிடைக்க வழி செஞ்சவர். அந்த ராஜகோபால் அண்ணன் பேசுறார். நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சவர், ஒரு சப்ஜெக்டை அருமையா புட்டு புட்டு வைக்கிறார். அவங்களாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுற சப்ஜெக்ட கேட்காம அந்த பேராசிரியர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அவர் பேசுற சப்ஜெக்ட்லாம் நல்லா தெரியும். அதனால என்னால் அதை பொறுத்துக்க முடியல. ஆனால் கோபப்பட்ட சுகம் இல்லை. காரணம், அவங்க தெலுங்காங்க, ஒரு அரவம் பேசுறது, தமிழ் பேசுறது, அந்த மொழியினுடைய பொருள் புரியலை. அதனால அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கையாக பார்க்குறாங்க. அந்த ஏதோ ஒரு சினிமா வந்துச்சுங்க, அதில் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அப்படின்னு அந்த பொண்ணு பாடுவா, சிந்து பைரவி. இந்த பாட்டுக்காக வேண்டி நான் சினிமாவுக்கு போனேன். இந்த பாட்டை நான் சங்கீதம் படித்தவன், நான் இருந்ததெல்லாம் கேட்டு அந்த படத்தை நான் ரசித்தேன். சினிமான்னா எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் சினிமா எடுத்தவன். அதில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டதுனால நம்ம இதுக்கு ஒத்து வராதுன்னு விலகி ஓடி வந்தவன்.